ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாசிப்பயிரில் தோசை பார்க்க போகிறோம். அதுக்கு 75 கிராம் பாசிப்பயிறு, 2 ஸ்பூன் பச்சரிசி எடுத்துக்கிறேன். அதை ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு, நம்ம எந்த டம்ளரில் பாசிப்பயிறு எடுத்தோமோ அதுலேயே 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். மறுநாள் காலையில் ஊறின பாசிப்பருப்பு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். இதில் கொஞ்சம் சீரகம், ஒரு பச்சை மிளகா, சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் பச்சை மிளகா, கொத்தமல்லி, கொஞ்சம் உப்பு, நம்ம ஊற வச்ச தண்ணியை ஆட் பண்ணி தோசை மாவு பார்த்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. பாசிப்பயிறு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. நம்ம டெய்லி தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி பாசிப்பயிறு தோசை வீக்லி ஒன்ஸ் செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதுக்கு நம்ம தேங்காய் சட்னி இல்லை தக்காளி சட்னி, பூண்டு சட்னி, இந்த மாதிரி ஏதாவது வெரைட்டியாக சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். தேங்க்யூ.